அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம், ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம், அனுகூலமானவரே ஸ்தோத்திரம், கிருபையுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம், அன்பும் இரக்கவும் மனதுருக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு வருகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மீடியா வழியாக கவனித்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உலகமெங்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சபை போதகர்களுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா சபை விசுவாச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாப்பாய் ஆராதனை கூடங்களுக்குள் பிரவேசித்து கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க உம்முடைய மக்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை, எங்களுக்குரியவர்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. எங்களுடைய இந்த சபையில் ஆராதிக்க வேண்டிய மக்களை நீர் பத்திரமாக அழைத்து வருவதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, கொண்டு வந்த ஆலயத்தை நிரப்புங்க, ஆராதிக்க கிருபை தாருங்க, துதிக்க உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை வேணும், வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை வேணும் ஆண்டவரே. உண்மையோடும் ஆவியோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை வேண்டும் கர்த்தாவே. எங்களை சுற்றிலும் வேலியடைப்பீராக, எங்களை சுற்றிலும் வேலியடைங்கப்பா, எங்களை சுற்றிலும் வேலியடையும். உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை வேலியடையும் வழி நடுகளும் ஆண்டவருடைய தூதர்கள் நிற்பார்களாக. ஆண்டவரே, குடியிருப்பு பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் தேசம் விட்டு போகும்படி கட்டளையிடுகிறேன். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தில் அங்கே கட்டப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களும், சாத்தான் எடுக்கிற சகல அஸ்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஆராதனைக்கு விரோதமாய், ஆராதனைக்கு வருகிற மக்களுக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் சாத்தான் எடுக்கிற சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் சுட்டரிக்கிறேன். ஆண்டவருடைய மகா பிரசன்னம் இந்த ஆராதனையில் வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆராதனை கூடத்துக்குள்ளாய் தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் பப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் உரியவரே, ஆராதனைக்கு உரியவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை வேண்டும் பப்பா.
உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய நாவுகளையும் இன்றைக்கு ஆராதிக்கும்படி திரையும் கைகளின் கட்டுகளை நீர் அவிழ்த்துவிடும் ஆண்டவரே. இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆராதிக்க எங்களுக்கு கிருப வேண்டும், கிருப வேண்டும், கிருப வேண்டும். பப்பா, ஆராதிக்க எங்களுக்கு கிருப வேண்டும். அது மகா கிருபை எங்களை தாங்கட்டும். தூரதேசத்திலிருந்தும் சமீபத்திலிருந்துமா வருகிற மக்களை எல்லாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களோடு கூட இரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு தருகிறேன். ஆராதனையில் அற்புதங்களும் விடுதலைகளும் நடக்கிறதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் இந்த காலை வேளை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவியில நிரம்பி ஆராதிக்கும்படி உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரமபிதாவின் ஸ்துதி பாடம். அவனல்லோ ஜீவனை നൽകിയവൻ என்கிற பாடலை உற்சாகமாக பாடி அன்று நாமத்தை மையப்படுத்துவோம். அவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அன்று நாமத்தை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. പരമപിതാവിൻ സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. പരമപിതാവിൻ സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. പാവങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു. രോഗങ്ങളാകിലവും നീക്കിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. അമ്മയെ പോലെന്ന് ഓമനിച്ചു. അപകടവേളയിൽ പാലിച്ചവർ. അമ്മയെ പോലെന്ന് ഓമനിച്ചു. അപകടവേളയിൽ പാലിച്ചവർ. ആകാരവാണിയ മേകിയവർ. നിത്യമാൻ ജീവൻ നൽകിടുന്നു. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. ഇടയനെ പോലെന്നെ തേടി വന്ന് പാപക്കുഴിയിൽ നിന്നേറ്റിയവർ. ഇടയനെ പോലെന്നെ തേടി വന്ന് പാപക്കുഴിയിൽ നിന്നേറ്റിയവർ. സ്വന്തമാക്കി നമ്മെ തീർത്തിടുവാൻ സുന്ദരത്വം നമുക്കേകിയവൻ. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവൻ നൽകിയവൻ. പരമപിതാവിന് സ്തുതി പാടാം. അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ. കൂടുകളെ കൂടെ കൂടിളക്കി പറക്കുവാനായി നമ്മെ ശീലിപ്പിച്ചു. കൂടുകളെ കൂടെ കൂടിളക്കി പറക്കുവാനായി നമ്മെ ശീലിപ്പിച്ചു. ചിറകുകളതിന്മേൽ വഹിച്ചു നമ്മെ
നാം നശിച്ചിടാതെ ചിറകുകളതിന്മേൽ വഹിച്ചു നമ്മെ നീലം പരിചായ നാം നശിച്ചിടാതെ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ സ്തോത്രം ചെയ്യാം ഹൃദയംഗമായി കുമ്പിടാം അവൻ മുൻപിൽ ആദരവായി സ്തോത്രം ചെയ്യാം അംഗമായി കുമ്പിടാം അവൻ മുൻപിൽ ആദരവായി ഹല്ലേലൂയാ പാടാമോദമോടെ അവനല്ലോ നമ്മോട് രക്ഷകൻ പാടാം ഹല്ലേലൂയാ പാടാം മോദമോടെ അവനല്ലോ നമ്മോട് രക്ഷകൻ പാടാം പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ പാവങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു രോഗങ്ങളാകിരവു നീക്കിടുന്നു പാവങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു രോഗങ്ങളാകിരവു നീക്കിടുന്നു പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ നൽകിയവൻ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ സ്തോത്രം ചെയ്യാം ഹൃദയംഗമായി കുമ്പിടാം അവൻ മുൻപിൽ ആദരവായി സ്തോത്രം ചെയ്യാം ഹൃദയംഗമായി കുമ്പിടാം അവൻ മുൻപിൽ ആദരവായി ഹല്ലേലൂയാ പാടാം ബോധമോടെ അവനല്ലോ നമ്മോട് രക്ഷകൻ പാടാം ഹല്ലേലൂയാ പാടാം മോദമോടെ അവനല്ലോ നമ്മോട് രക്ഷകൻ പാടാം പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവന് നൽകിയവൻ പാവങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു രോഗങ്ങളാകിരവു നീക്കിടുന്നു പാവങ്ങളാകവെ ശമിച്ചിടുന്നു രോഗങ്ങളാകിരവു നീക്കിടുന്നു പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവനെ നൽകിയവനാവിൻ പരമപിതാവിന് സ്തുതി പാടാം അവനല്ലോ ജീവനെ നൽകിയവൻ ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கிற பாடலை உற்சாகமாக பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஹல்லேலூயா எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன்
உம்மை போரொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்ததை பாம்பினே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றுமெல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயுமன் தந்தையுமானவரே மற்றுமெல்லாம் எனக்கு நீரே வானம் பூமியும் யாவுமே மாறிடினோ நீரோ வாக்கு மாறாதவரே வானம் பூமியும் மாறிடினோ நீரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவாறே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவாறே உந்தன் நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் தந்த தெய்வமே உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடேன் தந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தவா நீவ நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்தவா நீவ நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைத்தீரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே போல் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியோ நல்லவோ போல் வெள்ளியுமோ பெரும் பெயர் புகழோ பண ஆஸ்தியோ நல்லவோ பாரலோகத்தின் செல்வாமை என்னரும் இயேசுவே போது எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வாமை என்னரும் இயேசுவே போது எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்த ஹல்லேலூயா அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே அந்த அருயிரே இயேசுவே எந்த நாருயிரே உயரடைக்கலத்து என்னை வைத்தவாறு உந்தன் நாமத்தை நம்பிடுவே உயரடைக்கலத்து என்னை வைத்தவாறு உந்தன் நாமத்தை நம்பிடுவே உம்மை அல்லாது பூமியில் யாரையோ நம்பிடேன் உயிர் தந்த தெய்வமே உம்மை அல்லாது பூமியில் யாரையோ நம்பிடேன் உயிர் தந்த தெய்வமே ஆனந்தம் ஆனந்தமே
அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாருயிரே இயேசுவே எந்த நாருயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியுமே நல்லவோ பொன் ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு அப்படியே முகத்தில் பார்த்து ஒரு சிரிப்பெல்லாம் சிரித்து சந்தோஷமாக மைண்டு செட்டப்பை கொண்டு வாங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க முடியலைன்னா நீங்கள் இந்த வாரம் டிவி பார்க்கணும். என்ன பார்க்கணும்? டிவியில் நியூஸ் பார்க்கணும். பிபிசி நியூஸ், சிஎன்என் நியூஸ் பார்க்கணும். இந்த இன்டர்நேஷ்னல் செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் உண்டா இல்லையாங்கிறது புரியும். ஆமென். உலகம் முழுவதும் வாழுகிற மக்கள் படுகிற அவதி நான் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததில்லை. அங்கே காசாயில் ஜனங்கள் படுகிற அவதி, உக்ரைனில் மக்கள் படுகிற அவதி, ஆப்கானிஸ்தானில் பூமி அதிர்ச்சி வந்து பல்லாயிரக்கணக்கான பேர்கள் செத்து போன அவலம், இன்னும் சில நாடுகளில் மழையினால இந்த நிலச்சரிவுகள், இனி யூரோப்பு நாடுகளிலே இந்தியர்கள் எல்லாவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லியுள்ள ஊர்வலங்கள், அந்தந்த நாடுகளில் வாழுகிற இந்தியர்களை போட்டு அங்கும் இங்கும் போட்டு நாயை அடிக்கிறது போல அடிக்கிற அடிகள், இதெல்லாம் மிகுந்த சமாதான கேடுகளை உண்டு பண்ணி இருக்கிறது. உலகத்துக்கு சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொன்ன கடைசி நாட்கள் இந்த நாட்கள் என்பது சபை உணர்ந்திருக்க வேண்டிய காரியங்கள். ஒரு ரொட்டி துண்டுக்கு வாய்ப்பில்லாமல் பட்டினியால் மடிந்து போகிற ஜனங்கள் ஏராளம் இப்பொழுது. இதில் ஒன்றிலும் அகப்படாமல் கர்த்தர் நம்மை பத்திரமாய் உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்ம முகத்தில் என்ன வரல? சந்தோஷம் வரல, சிரிப்பு வரல. ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமே இல்லை. என்னென்ன தெரிய மாட்டேங்குது. அது நம்முடைய நேச்சுரலாக கூட இருக்கலாம். ரிசலோன் நம்முடைய கன்னியாகுமரி மக்களுடைய நேச்சுரலாக இருக்கலாம். ரிசலோன். ஆனால் அந்த பக்கம் நாகர்கோவிலை விட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா மக்கள் எப்பவும் குதூகலமாக இருப்பாங்க. ஆலயத்தில் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு பிரச்சனை உள்ளதாக இருந்தாலும் மனசு எப்போதும் அவங்க எப்படி இருக்கும்? சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். ரிசலோன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைக்கு நேரம் அவங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் இப்பொழுது வார்த்தையின் நேரம். எல்லாரும் வார்த்தைக்கு நேராக இவங்களை இதயத்தை திருப்பிக் கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிங்க கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். கலாத்தியர் 1:4. നിങ്ങൾക്ക് കൃപയും സമാധാനവും ഉണ്ടാകട്ടെ. അവൻ എന്നേക്കും
മഹത്വം. ആ ആമേൻ. கலாத்தியர் 1:4 அவர் நம்மை ஆ. இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று ஆ விடுவிக்கும்படி ஆ. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென். நீ அடுத்த வചനം വായിച്ചു നോക്ക്. 3 3 വായിച്ച്. പിതാവായ ദൈവത്തിങ്കൽ നിന്നും പിതാവാകിയ ദൈവത്തിൽ നിന്നും നമ്മുടെ ദൈവവും പിതാവുമായവന്റെ ഇഷ്ടപ്രകാരം പിതാവുമായവന്റെ ഇഷ്ടപ്രകാരം ഇപ്പോഴത്തെ ദുഷ്ടലോകത്തിൽ നിന്ന് നമ്മെ വിടുവിക്കേണ്ടതിന് നമ്മുടെ പാപങ്ങൾ നിമിത്തം തന്നെത്താൻ ഏൽപ്പിച്ചു കൊടുത്തവനായി നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിങ്കൽ നിന്നും നിങ്ങൾക്ക് കൃപയും സമാധാനവും ഉണ്ടാകട്ടെ. அல்லேலூயா. தமிழிலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட பிரபஞ்சம்? பொல்லாத பிரபஞ்சம். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது பொல்லாத பிரபஞ்சம். இது என்ன பிரபஞ்சம்? பொல்லாத உலகம், பொல்லாத பிரபஞ்சம். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சாத்தான். இந்த பிரபஞ்சத்துக்கு தேவன் ஒருவன் உண்டு. வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தில் ஒரு தேவன் உண்டு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்குரிய தேவன் அவன். நல்லா கவனிக்கணும். கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தால் தான் இந்த செய்தி உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவன் ஒருவன் உண்டு. கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் அவனை குறித்து சொன்னார், அவன் இந்த உலகத்தின் அதிபதி. யோவான் 14:30. அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உலகத்திற்கு அதிபதி அவன். பொல்லாத பிரபஞ்சத்துக்கு ஒரு தேவன் உண்டு. அவனுக்கு பெயர் சாத்தான். அவன்தான் இந்த உலகத்தின் அதிபதி. மத்தேயு 4:8-9 வாசித்தால் இது உங்களுக்கு இன்னும் அதிகமாய் புரியும். வாசியுங்கள். மத்தேயு 4:8-9. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அதாவது இவைகள் எல்லாம் என்னுடையது. இந்த உலகம் அதில் உள்ள சர்வ மகிமையும் என்னுடையது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. நாம் மட்டும் தேவனால் உண்டாயிருக்கிறோம்.
Praise the Lord. அதாவது இவன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்வதனால தான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு பிரச்சனை. இவன் இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு வேதனை. இவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனாய் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்தில் இவ்வளவு பாவம், இவ்வளவு கொடூரமான பாவம், இவ்வளவு கலகங்கள், இவ்வளவு யுத்தங்கள், இவ்வளவு வியாதிகள், இவ்வளவு சண்டைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், எல்லாவற்றுக்கும் பின்னாலே இந்த உலகத்தின் அதிபதிக்கு பங்கு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பின்னாலே இந்த உலகத்தின் அதிபதிக்கு பங்கு இருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்படியானால் இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் பெரும்பான்மையார்கள் பாவிகளாகவே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நாமும் ஒரு காலத்தில் இவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருந்தோம், இவனுக்கு அடிமைகளாக இருந்தோம், இவனுடைய கிரியைகளைத்தான் நாம் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த அன்பினால், பாசத்தினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக தந்தருளி இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார். நாம் விடுதலை பெற்றவர்கள். நாம் இந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உலகத்தார் அல்ல, நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இதில் எத்தனை பேர் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய தேவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் தான் என்று நீங்கள் உங்களுடைய மனசு சொல்லுமானால் நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள் என்பதில் அர்த்தம் இல்லை. அர்த்தம் உண்டு, அதுதான் அர்த்தம். சிலருடைய மனசாட்சி தைரியமாய் சொல்லும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஹல்லேலூயா. சிலருடைய மனசாட்சி தைரியமா சொல்லும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏனென்று அவர் சொல்லுகிறார், நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் பரத்திலிருந்து வந்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் பூமியிலிருந்து உண்டானவன் அல்ல, நான் பரத்திலிருந்து வந்தவன். அதனால தான் அவருக்கு என்ன இல்லை? இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவனுக்கு அவரிடத்தில் ஒன்றுமே வகை காண முடியவில்லை. நம்மெல்லாம் முன்னொரு காலத்தில் இவனுடைய பிள்ளைகளாகத்தான் இருந்தோம், இவனுடைய கிரியைகளைத்தான் செய்தோம், இவனை ஆராதித்தோம், இவனை தெய்வமாய் வைத்திருந்தோம், இவனுக்கு பிள்ளைகளாயிருந்தோம். இந்த சாத்தானுடைய கிரியைகளைத்தான் நாம் செய்து கொண்டு வந்தோம். ஆனால் கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை விடுதலை பண்ணி இருக்கிறார். கிருபையினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அவர் தம்முடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார். அதற்கு தான் அவருடைய ரத்தம் கிரயமாய் விற்கப்பட்டது. கெத்சமனே தோட்டம் முதல் கொல்கோதா மலை வரைக்கும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது நம்மை விலைக்கு வாங்குவதற்காய். இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து தம்முடைய உலகத்துக்குரியவர்களாய் மாற்றும்படிக்கு அவர் சிந்தின ரத்தம் விலை கொடுக்கப்பட்ட ரத்தம். அது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எபேசியர் 6:16 வாசிங்க. சாத்தான் என்னென்ன செய்கிறான்னு பார்ப்போம். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் கவனியுங்கள். இந்த பொல்லாங்கான் மனிதர்களை வேட்டையாடி பிடிக்கிறவன். மனிதர்களை என்ன செய்கிறான்?
வேட்டையாடுகிறான். அக்கினி அஸ்திரங்களை, அம்புகளை அல்ல ஏவுகணைகளை எய்து தன் வசப்படுத்தும்படியாய் பிடித்துக் கொள்ளுகிறான். அதனால தான் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் அங்கே நீ பாதுகாப்பாக இருக்கும்படிக்கும் இவனுடைய அக்கினி அஸ்திரங்கள் உன்னை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் நீ குறிப்பிட்ட பாதுகாப்பு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொள் என்று சொல்லி வேதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன பாதுகாப்பு ட்ரெஸ்ஸுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை வைத்திருங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் வேத வசனமாயிருக்கிற ஆவியின் பட்டயத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுக, தீங்கு நாட்களில் நீங்கள் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவள நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்கள்? தெரிந்து கொள்ளுங்கள். தீங்கு நாட்கள் ஆகிய தீங்கு நாளிலே வேதம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு முந்தின வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்தால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, இவனோடு நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவருடைய இரத்தத்தால் விடுவிக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்திலிருந்து தமக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு, யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தம் இவனோடு தான் யுத்தம். இவன் தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுகிறான். நாள்தோறும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியாகிலும் உங்களை மறுபடியும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக்கி கொள்ளும்படியாக, மறுபடியும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக்கி கொள்ளும்படியாய் தேவனுடைய பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். பலர் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் இவனுடைய அம்புகளில் சர்வநாசம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகள் விழுகிறார்கள், ஊழியர்கள் விழுகிறார்கள், அப்போஸ்தலர்கள் விழுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் விழுகிறார்கள், சபைகள் விழுந்து போகிறது. இது கடைசி காலம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவனால் வீழ்த்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் அந்த பகுதிக்கு பின்னால் வாய்ப்பிருந்தால் வருகிறேன். அவன் மனிதர்களை வேட்டையாடும்படி அவன் உலகம் முழுவதிலும் சுற்றி திரிகிறான். வாசியுங்கள் யோபு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். வாசி மக்களே, மலையாளத்தை வச்சு. ஒரு திவசம் தெய்வபுத்திரன்மார் യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിൽപ്പാൻ ചെന്നു. അവരുടെ കൂട്ടത്തിൽ സാത്താനും ചെന്നു. യഹോവ സാത്താനോട് നീ എവിടെ നിന്ന് വരുന്നു എന്ന് ചോദിച്ചു. സാത്താൻ യഹോവയോട് ഞാൻ ഭൂമിയിൽ ഊടാടി സഞ്ചരിച്ചിട്ട് വരുന്നു. എന്നിട്ട് യഹോവ സാത്താനോട് എന്റെ ദാസനാകിയ ഇയ്യോബിന്മേൽ നീ ദൃഷ്ടി വച്ചുവോ? അവനെ പോലെ നിഷ്കളങ്കനും നേരുള്ളവനും ദൈവഭക്തനും ദോഷം വിട്ടകലുന്നവനും ഭൂമിയിൽ ആരും ഇല്ലല്ലോ എന്ന് അരുളി ചെയ്തു. അതിന് സാത്താൻ യഹോവയോട് വെറുതെയോ
ഇയ്യോബ് ദൈവത്തെ ദൈവഭക്തനായിരിക്കുന്നത് നീ അവനും അവന്റെ വീട്ടിനും അവനുടെ സഹനത്തിനു ചുറ്റും വേലി കെട്ടിയിട്ടില്ലയോ? வேலி கட்டிட்டில்லையோ? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படியானால் இந்த சாத்தான் பூமி முழுவதும் உலாவின நேரத்தில் யோபு என்கிற ஒரு பக்தனுடைய வீட்டையும் அவருக்குண்ட எல்லாவற்றையும் நோட்டமிட்டான். இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பது பிளான் பண்ணினான். இவன் உத்தமனாய் இருக்கிறதை கண்டான், நீதிமானாய் இருக்கிறதை கண்டால், இவன் தேவனுக்கு பயந்து வாழுவதை கண்டான். இவனுடைய சம்பத்துகளை எல்லாம் பார்த்தான். அவனுக்கு புரிந்து போனது இவன் தேவனுடைய பிள்ளை. அதனால் தேவன் இவனை வேலி அடைத்தான். அந்த வேலியை உடைத்துக் கொண்டு இவனால் உள்ளே செல்ல முடியவில்லை. ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று இவனை தகர்க்கும்படிய அனுமதியை கேட்கிறான். ஹல்லேலூயா. யோபுக்குண்டார்ந்த எல்லாவற்றையும் அவனுக்குண்டார்ந்த அனைத்தையும் கவனித்த சாத்தானால் நம்மையும் நமக்குண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள முடியும். அவன் சாத்தான் என்றைக்கும் நம்மை எல்லாவரையும் சுற்றி நடந்துதான் தெரிகிறான். அவன் நம்முடைய எல்லாவற்றையும் நோட்டமிடுகிறான். ஏன் அவனால் நம்மை தவிர்க்க முடியவில்லை என்று சொன்னால், கர்த்தருடைய வேலி நம்மை சுற்றிலும் பத்திரமா இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் நமக்கு எப்படி இருக்கிறது? கோட்டையா இருக்கிறது, அரணா இருக்கிறது. அதனால் சாத்தானால் அதை உடைத்துக் கொண்டு உள்ளே வர முடியவில்லை. இன்னும் வேதம் சொல்லுகிறது, சிலர் வகை கொடுத்தால் அவன் உள்ளே வருவான் என்று. அதான் வேதம் சொல்லு, பிசாசுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடாதிருங்கள். சிலர் பிசாசுக்கு இடம் கொடுப்பதில்லை. வேதம் சொல்லு, தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கிறானா? காத்து கொள்ளுகிறான். அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஆனால் சிலர் பிசாசை சுமந்து நடக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பிசாசுக்கு ஈஸியா சர்வ சுதந்திரமா உள்ளே வருவதற்கான கதவுகளை திறந்து கொடுக்கிற விசுவாசிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 1 பேதுரு 5:8 வாசியுங்கள். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். உலகம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளைகளை விழுங்குவதற்காய் சாத்தான் வகை தேடி சுற்றித் திரிகிறான். இதில் இருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி நம்மை பாதுகாப்பான இடத்துல வைத்து பாதுகாப்பான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு தான் ஒரு ரத்தம் விலையாய் கொடுக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வேலையை பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் இருக்கிற அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் இந்த தேவன் சுவிசேஷத்தின் ஒளியானது, அதனுடைய மகிமையானது மனுஷர்களுடைய கண்களை திறந்து பார்க்க விடாதபடி அவருடைய மனக்கண்களை என்ன செய்திருக்கிறானா? அடைச்சு போட்டான், குருடாக்குறான். அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு சுவிசேஷம் பிரசங்கித்தாலும் மக்கள் செவி கொடுப்பதில்லை. பிரசங்கங்களுக்கு இன்னைக்கு வேல்யூ இல்லாம போனது காரணம் தான். ஹல்லேலூயா. சத்தியம் பிரசங்கிக்கப்படுமானால், ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனின்படி பிரசங்கிக்கப்படுமானால், சபைகளில் நிலை நிற்பதற்கு ஆட்கள் உண்டாகாது.
ஏனென்றால் இந்த மகிமையான ஒளி மனுஷனுடைய இதய கண்களை திறந்து விடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டான். ஹல்லேலூயா. இனி பிரபஞ்சத்தின் மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வாசிங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை வாசியுங்கள். 1 முதல் 5 வரையான வசனங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். மனுஷர்கள் கொடிய கால மனுஷன் இப்பிரபஞ்சத்தின் மக்களுடைய சுபாவங்கள் மனுஷ தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், வீம்புக்காரராயிருப்பார்கள், அகந்தை உள்ளவர்களாயிருப்பார்கள், தூஷிக்கிறவர்களாயிருப்பார்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருப்பார்கள், நன்றி அறியாதவர்களாயிருப்பார்கள், பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருப்பார்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாயிருப்பார்கள், இணங்காதவர்களாயிருப்பார்கள், அவதூறு பேசுகிறவர்களாயிருப்பார்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயிருப்பார்கள், கொடுமை உள்ளவர்களாயிருப்பார்கள், நல்லோரை பகைக்கிறவர்களாயிருப்பார்கள், துரோகிகளாயிருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாயிருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாயிருப்பார்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவைகளை விட்டு நீ என்ன செய்? விலகு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதிலிருந்து தான் நம்மை விடுதலை ஆக்கினார். இப்படிப்பட்ட கொடூரமான சுபாவமுடைய மக்களிடத்திலிருந்து அவர் சபையை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா சபை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, ஆச்சரியப்படும் விதத்திலே விடுதலை அடைய மறுக்கிறது. விடுதலை பெற சம்மதியாமல் இன்னும் அந்த சாத்தானுடைய கிரியைகளை செய்யும்படியாய் சபை அதற்குள்ளாகவே திரும்பிக் கொண்டிருக்கிறது. ஹலோ, உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய பிள்ளைகளுடைய 19 சுபாவம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கடைசி 19வது சுபாவம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயிருப்பார்கள். மலையாளத்து வாய்ச்சே. ഭക്തിയുടെ വേഷം ധരിച്ച് അതിന്റെ ശക്തി ത്യജിക്കുന്നവരുമായിരിക്കും. ഒരു ഹല്ലേലൂയ சொல்லுங்களே. பக்தியுடைய வேஷம் தரிப்பார்கள், ஆனால் சக்தியை என்ன செய்வாங்க? மறுதலிப்பார்கள். இது இப்பிரபஞ்சத்தின் கடைசி கால மக்களுடைய சுபாவங்கள். ஹல்லேலூயா. உண்மை இல்லையா? இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன நடக்கிறது? ஆவிக்குரிய சபைகள் ஆவிக்குரிய வழியில் நடத்தப்பட வேண்டிய சபைகள், ஆவிக்குரிய மக்களாய் வாழ வேண்டிய சபைகள் இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்தவ அந்த பிரித்தெடுக்க இரத்தத்தால் விலைக்கரைமை வாங்கப்பட்ட, அதாவது இந்த பிரபஞ்சத்திலிருந்து, இந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, மேற்சொல்லப்பட்ட சாத்தானுடைய எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி அவனுடைய அரவணைப்பிலிருந்து, அவனுடைய வாழ்க்கையிலிருந்து, எல்லா பகுதியிலிருந்தும் பிரித்தெடுத்து சேர்த்து கொண்டு தமக்கென்று வைக்கப்பட்ட மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்பி இருந்தும் சபை என்ன செய்கிறது என்று சொன்னா, இன்னும் விடுதலை பெற சம்மதியாமல் இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய சுபாவங்களையே
பழகி கொண்டு வருகிறது ஆச்சரியம். அல்லேலூயா. நம்ம இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய கரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். நீ சாத்தானுடைய பிள்ளை அல்ல. நீ இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய மகனோ மகளோ அல்ல. ஒரு காலத்தில் அப்படிப்பட்டவர்களா இருந்தோம் நம்ம எல்லாரும். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்டதில்லை. அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். பிசாசுக்கு நமக்குள்ளத்தில் என்ன இல்லை? தொடர்பு இல்லை. நான் தேவனுடைய வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யாதவன் தான் தேவனால் பிறந்தவன், அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட இவன். ஹல்லேலூயா. இவன் இப்பிரபஞ்சத்துக்குரிய வேஷம் தரிக்க கூடாது. இந்த பிரித்தெடுக்கப்பட்டவன் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தரித்திருக்கிறானே. கடைசி காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவம், அந்த ஆதி கால கிறிஸ்தவத்துடைய ஒரு 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்னால கூட இருந்த கிறிஸ்தவத்தின் அந்த பலனை இழந்து போனது. இன்றைக்கு தேவ பக்தியின் வேஷம் தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த பலன் இன்றைக்கு சபையில இல்லை. அந்த பலன் இன்றைக்கு சபையில இல்லவே இல்லை. நம்முடைய சபை நான் இந்த குளோரியஸ் பெந்தெகோஸ்ட் மிஷனை அல்ல சபை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தம் ரத்தத்தில் சம்பாதித்த சபை. அது இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை 1000 ஸ்தாபனங்கள் ஆனாலும் அதற்குள்ளே ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சபை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் டிபிஎம் காரனா இருக்கலாம், ஏஜி காரனா இருக்கலாம், ஐபிசி காரனா இருக்கலாம், சர்ச் ஆஃப் காரனா இருக்கலாம், அவன் சாரோங் காரனா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ரத்தத்தில் மீட்கப்பட்ட சபை. சபை இன்றைக்கு தேவ பக்தியின் வேஷம் தான் தரிக்கிறது. அதன் பலனை, முழு பலனை இழந்து விட்டது. அதுதான் பரிதாபத்துக்குரிய காரியம். எப்படி பலன் இழந்தது? ஹல்லேலூயா. எப்படி சபை பலன் இழந்தது? ஆமென். சபை அதனுடைய ஒரிஜினல் உபதேசத்தை இழந்தது. சபை உபதேசத்தை இழந்தது. உபதேசம் கையில் இருக்கிறது. நம்முடைய மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உபதேசம். ஆனால் இந்த உபதேசத்தை இன்று உபதேசிக்க முடியவில்லை. இந்த உபதேசத்தை உபதேசிக்கும் போது சபையில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் உள்ளவர்கள் குறைவாய் போனார்கள். இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். உபதேசத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆட்கள் உண்டு. ஏலியாவுடைய காலத்தில் ஏலியா நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் என்று தேவனிடத்தில் சொன்னபோது இல்லை 7000 பேரை மீதியாய் வைத்திருக்கிறேன் சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் சபையில் உபதேசத்தை விரும்புகிறவர்களை அழகாய் வைத்திருக்கிறார். உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், உபதேசத்தை விரும்புகிறவர்கள் சபையில் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த உபதேசம் இன்றைக்கு முழு சபையும் ஏற்றுக்கொள்ளுவது இல்லை. ஹல்லேலூயா. சபை இதை ஏற்றுக்கொள்ளாத போது சபை தலைவர்கள் இதை உபதேசிக்க மறுத்து விட்டார்கள் அல்லது மறந்தே போனார்கள். ஹலோ. சபை ஏற்றுக்கொள்ளாத போது காலத்தின் கட்டாயத்தை கருதி சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நமக்கு ஏன் இந்த வம்பு என்று சொல்லிக்கொண்டு உபதேசங்களை மாற்றிக்கொண்டார்கள். இதெல்லாம் உண்மையா இல்லையாங்கிறது நீங்களே உங்க மனசாட்சியோடு கேட்டு பார்த்து கொள்ளுமாறு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. உபதேசத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரசங்கங்கள் மாறிவிட்டது. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும்.
கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசிக்க சொல்லப்பட்ட உபதேசம் இன்றைக்கு சாயம்பூச்சு உபதேசங்களாய் மாறிவிட்டது. ஹலோ, ஹலோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பிசாசுகள் உள்ள வந்திருக்கு. கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருடைய கவனங்களையும் எடுத்து விடும்படியாய் சாத்தான் உள்ள வந்திருக்கிறதை காண்கிறேன். இந்த செய்தி உள்ளே வராதபடிக்கு சாத்தான் உள்ள வந்திருக்கிறான். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிசாசை வெளியேற்றுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வெளியே போ பிசாசு, இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. வெளியே போ, உனக்கு இந்த ஆலயத்தில் இடம் இல்லை. வெளியே போ இயேசுவின் நாமத்தில். வெளியே போ இயேசுவின் நாமத்தில். இந்த வசனம் ஜீவனுள்ள வசனம். இது ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். இது ஜீவனுடைய பிள்ளைகளுடைய வசனம். இது ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடம். ஆகையினால் பிசாசுக்கு இங்க இடம் இல்லை. பாவலி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கவனமாய் கவனித்துக் கொண்டிருங்கள். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்கள். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஸ்துதித்துக் கொண்டிருங்கள். அதாவது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி பிரசங்கங்கள் பண்ண வேண்டிய சபைகள் பாவங்களை சுட்டிக்காட்டி பரிசுத்தம் பண்ண வேண்டிய சபைகள் சாயம் பூசுகிற சபைகளாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சபையாய் மாறினது? சாயம் பூசுகிற பிரசங்கங்களாய் மாறிவிட்டது. அனைத்து பிரசங்கங்களும் சாயம் பூசுகிற பிரசங்கங்களாய் மாறிவிட்டதுதான் ஆச்சரியம். ஜனங்களுக்கு எது பிரியம் என்று மாம்ச கண்களால் கண்டு, ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள் என்று உலக கண்களால் கண்டு, அதையே தேவனுடைய வார்த்தைகளாக பிரசங்கிக்கிற பிரசங்கங்களாய் மாறிவிட்டது பிரசங்க பீடங்கள். ஆகிய சபை அதோடைய பலனை என்ன செய்து விட்டது? இழந்து விட்டது. இப்பொழுது தேவ பக்தி இல்லை, தேவ பக்தியின் வேஷம் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நான் அமெரிக்காவில் உள்ள ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பிரசங்கத்தை இந்த வாரத்தில் சற்று கவனிக்க நேரம் கிடைத்தது. அவர் சொன்ன சபையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமற் போய்விட்டது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமற் போய்விட்டது. சபையில் ஆட்கள் நிறைய ஏராளம் இருக்கிறார்கள். சபையில் ஆட்கள் நிரம்பி வழிகிறார்கள். இங்கே எல்லாம் இருக்கிறது. பணம் இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, சம்பத்துகள் இருக்கிறது, அனைத்தும் இங்கே இருக்கிற சபையில். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இல்லை. இது எத்தனை உண்மை! இது எவ்வளவு உண்மைங்க! நான் ஆச்சரியப்பட்டேன். அது எவ்வளவு உண்மை என்பது எனக்கு நன்றாய் தெரிகிறது. Praise the Lord. Hallelujah. இப்பொழுது சபையிலே ஆடை ஆபரணங்களை குறித்ததான செய்திகள் அற்று போய்விட்டது. ஒரு காலத்தில் இதையெல்லாம் வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த தேவ ஊழியர்கள் எல்லாம் நித்திய ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள். அடுத்த தலைமுறை இளம் ஊழியர்கள் எழும்பினார்கள். இதையெல்லாம் பிரசங்கங்களாய் பிரசங்கம் பண்ணுவோமே, ஆனால் தங்களுடைய பிழைப்பு நடக்காது என்பதை புரிந்து கொண்டவர்கள் ஆடை ஆபரணங்கள் மற்றும் மனிதர்களுடைய நடை உடை பாவனைகளை குறித்ததான எச்சரிக்கப்பட வேண்டிய காரியங்களை மறந்தே போய்விட்டார்கள். அதனால் சபை அதனுடைய பலனை இழந்து விட்டது. சபை ஆரோக்கியத்தை இழந்து விட்டது. சபை என்ன செய்தது? ஆரோக்கியத்தை இழந்து விட்டது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுக்குள்ளேயே சபை இன்னும் கட்டப்பட்டு கிடக்கிறது. கர்த்தரோ இதிலிருந்து விடுதலையாக்கி நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக ரத்தம் சிந்தினார்.
நம்மை இதில் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காய் கொல்கோதாவிலே பாடுபட்டார். ஆனால் இன்றைய சபையோ உணர்வற்ற சபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிக்க முடியவில்லை, உணர்த்த முடியவில்லை, உபதேசம் சொல்ல முடியவில்லை. எல்லாம் தலைகீழாய் மாறிவிட்டது. அனைத்தும் தேவபக்தியின் வேஷமாய் மாறிவிட்டது. சபை அதனுடைய ஆரோக்கியத்தை அதில் ஒரிஜினாலிட்டியை இழந்து நிற்கிறது இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு விவாகரத்துகள் சபையில் நடக்கிறது. சபை ஆரோக்கியத்தை இழப்பதற்கு முக்கியமான சில காரணங்களைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். விவாகரத்துகள் சபையில் தாராளமாய் நடக்கிறது. வேதம் சொல்லுகிற தேவன் நினைத்ததை மனுஷன் என்ன செய்யக்கூடாது? பிரிக்க கூடாது. ஒரு திருமணம் ஒரு நாள் நடக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, அது எந்த சூழ்நிலையிலும் விவாகரத்தாய் மாறக்கூடாது. அதற்கு சபை தலைவர்கள் உதவி செய்யக்கூடாது. பரிசுத்தவான்களுடைய பெற்றவர்கள் அதற்கு சம்மதிக்க கூடாது. பரிசுத்தவான்களாயிருக்கிற பிள்ளைகளும் அதற்கு ஒப்புக்கொள்ள கூடாது. இது ஆரோக்கியமான உபதேசம். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. பிடிக்கவில்லை என்று சொன்னால் தைரியமாக சொல்லுகிறார்கள், எனக்கு பிடிக்கவில்லை, நான் இந்த திருமணத்தை ஒத்துக்கொள்ள முடியாது, எனக்கு விவாகரத்து வேண்டும். நான் சொல்ல வருகிற காரியம் விவாகரத்தை குறித்ததானது அல்ல. ஆனா விவாகரத்து செய்யப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சபையிலேயே மறுமணம் முடித்து வைக்கிறார்கள். இன்றைய சபை தலைவர்கள் இந்த ஆரோக்கியமற்ற செய்கையைத்தான் சொல்லுகிறேன். சபை அதனுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாக மஞ்சத்தை ஒருவன் அசுத்தப்படுத்த கூடாது. ஒரு ஸ்திரீயோ ஒரு புருஷனோ மனைவியை தள்ளிக்கொண்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணினால் அவன் விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெண் தன்னுடைய புருஷனை தள்ளிக்கொண்டு வேறொருவனை திருமணம் பண்ணினால் அதற்கு பெயர் விபச்சாரம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விபச்சார பாவத்தை செய்வதற்கு சபை தலைவர்கள் சபையிலேயே இரண்டாம் திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். சுதந்திரம் என்று சொல்ல அவர்களுக்கு வாய் கூசுவதில்லை. இதெல்லாம் சுதந்திரம் என்று சொல்வதற்கு வாய் கூசுவதில்லை. இப்படி இந்த திருமணங்களை நடத்தி வைப்பதற்கென்றே ஏராளமான போதகர்கள் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்லுகிறேன், சபை அதோட ஆரோக்கியத்தை இழந்து விட்டது. தேவனாயிருக்கிற கர்த்தரோ தம்முடைய குமாரனாயிருக்கிற கிறிஸ்துவை அனுப்பினதன் நோக்கம், நம்முடைய கிறிஸ்துவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது நோக்கம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக. நாமோ விடுதலையடைய சம்மதியாமல் இன்றைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குரியவனுடைய வேஷம் தரித்துக் கொண்டு வாழுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட வேண்டிய சபை தலைவர்கள் கமிட்டிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் சபையில் உள்ள ஐஸ்வர்யவான்களுக்கும் பயந்து கொண்டு சத்திய உபதேசத்தை மூடிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. இங்கேதான் பேரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு செய்தி ஜனங்களை சிந்திக்க தூண்ட வேண்டும். ஒரு செய்தி ஜனங்களை உணர்வுள்ள
ஜனங்களாய் மாற்றப்பட வேண்டும். ஒரு செய்தி ஜனங்களுக்கு உள்ளே ஒளிந்திருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். ஒரு செய்தி அவர்களுடைய விசுவாசத்தை வளர்த்துவதாய் மாற வேண்டும். ஒரு செய்தி அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்களை பாதித்துக் கொண்டிருக்கிற கிரியைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய செய்தியாய் இருக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு செய்தியை பார்க்க முடிகிறதா? கன்வென்ஷன் மைதானங்களில் பார்க்க முடிகிறதா? சபைகளுக்குள்ளாய் பார்க்க முடிகிறதா? எங்கு பார்த்தாலும் பிரியமானவனே, அன்பு மகனே, அன்பு மகளே, தேவனுடைய பிள்ளையே, இந்த விரல் சுண்டுதல், கடிந்து கொள்ளுதல், பாவத்தை சுட்டி காட்டுதல், தவறுகளை எச்சரித்தல், இதெல்லாம் மாயமா மறைந்து விட்டது. ஏன்னா தேவ பக்தியின் வேஷம்தான் இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது. ஜனங்களும் இதற்கு காரணம், மேய்ப்பர்களும் இதற்கு காரணம். சபையில் இன்றைக்கு ஆரோக்கியமான உபதேசம் பேச முடியாமல் போனதற்கு காரணம் விசுவாசிகளும் சபை மேய்ப்பர்களும் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பரலோக தரிசனத்தை ஜனங்களுடைய இதயங்களில் ஊன்ற கட்ட வேண்டிய மேய்ப்பர்கள் பூமிக்குரிய தரிசனத்தால் ஜனங்களை பிரமிடுகளை போல கட்டி வளர்த்துகிறார்கள். ஹலோ, ஜனங்களை பரலோகத்தை நோக்கி பார்க்க விடாமல் ஆண்டவருடைய வருகை பற்றி பேசுவதில்லை, நியாய தீர்ப்பை பற்றி பேசுவதில்லை, கடைசி ஜட்ஜ்மெண்டை பற்றி வாய் திறப்பதில்லை, பாவத்தை குறித்து சொல்லுவதில்லை. மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை இன்றைக்கு காணப்படாமல் போய்விட்டது. பரிசுத்தமாகுங்கள் என்ற வார்த்தை காணப்படவில்லை. இன்றைக்கு சூழ்நிலைகளை சுட்டி காட்டி வேதத்தின் ஆதாரத்தை எடுத்து காண்பிக்கிற செய்திகள் வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பிரசங்கங்களை பாருங்கள், தேவன் உன்னை கட்டுவார், தேவன் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், தேவன் உன்னைக்கு இன்னைக்கு பெரிய காரியத்தை உனக்காய் செய்ய போகிறார், தேவன் உன்னை, அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படியே ஜனங்களுடைய இதயத்தை வசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தீர்க்கதரிசிகளுடைய காலத்தில் இருந்தது. எரேமியா, எசேக்கியேல் எல்லாம் தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருந்த காலத்திலும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறது, அவரவர்களுடைய வயதுக்கு ஒத்தபடி அவரவர்களுக்கு தலையணைகளை தைத்து கொடுத்தார்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகள். அவரவர்களுடைய வயதுக்கு ஒத்தபடி அவரவர்களை வலையில் அகப்படுத்தும்படிக்கு அவரவர்களுக்கு தலையணைகளை, தழுவணைகளை தைத்து கொடுத்தார்கள். வேதம் ஆண்டவர் சொல்லு, நான் அவர்களை விடுவிக்க கூடாமல், நான் அவர்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு, நான் அவர்களை மனம் திரும்ப செய்ய கூடாதபடிக்கு நீங்கள் தழுவணைகளை தைத்து கொடுத்தீர்கள். இதான் அந்த கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறதில்லை. ஆண்டவருக்கு ஒரே விருப்பம், இப்பிரபஞ்சத்தின் தேவனாருடைய கரத்திலிருந்து அவருடைய ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். நாம் ஒருவரும் இவனுக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்க கூடாது, இவனுடைய கட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டிலே ஆரோக்கியமற்ற சபை சீர் உள்ள சபையாக
மாற வேண்டிய சபையை ஆரோக்கியமற்ற உபதேசத்தால் நிரப்பினது ஒரு 2 குடும்பம். அவர்களுடைய மாய வலையில் சிக்கி இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ் மொழி பேச தெரிந்த அத்தனை பேர்களும் அவர்களை பின்பற்றுவதற்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற கிரியைகளை சரி என்று நினைத்துக் கொண்டு அவர்களுடைய பிரசங்கங்களின் மேல் லயித்து கொண்டு அவர்களுக்கு பின்னாக அவர்களை சுற்றி நடக்கிறதிலேயே ஆர்வமாயிருக்கிறார்கள். ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னவென்று சொன்னால், இளம் ஊழியர்கள் இப்பொழுது புதிதாய் வருகிறவர்கள் ஒரு லேட்டஸ்டா ஒரு 25 ஆண்டுகளாய் வருகிற அனைத்து ஊழியர்களுக்கும் ரோல் மாடல் இந்த 2 குடும்பம். இந்த 2 பேருக்கு சபைகள் இல்லை. இந்த 2 பேரும் சபை மேய்ப்பர்கள் அல்ல. இந்த 2 குடும்பம் அவர்கள் வேதத்தை போதித்தார்கள், சுவிசேஷம் அறிவித்தார்கள். பாவத்திற்கு இருந்த மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர்கள் அடித்தளம் போட ஆரம்பித்தார்கள், அடித்தளம் போட முயற்சித்தார்கள். இன்றைக்கு அந்த அடித்தளத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பின்னாய் வந்த போதகர்கள் அத்தனை பேர்களும் அதுக்கு மேல கட்டப்பட வேண்டிய பொருட்களை வைத்து கட்டிடத்தை கட்டவில்லை. அவர்கள் கட்டி இருந்தால் சபை ஆரோக்கியமான சபையாய் மாறி இருக்கும். அவர்களுக்கு பின்னாய் கூடின கூட்டம், அவர்களுக்கு பின்னாய் கூடின கூட்டம், அவர்களுக்கு உண்டாயிருக்கிற வரவேற்பு, அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, அவருடைய சொகுசான வாழ்க்கை, இதையெல்லாம் பார்த்து கொண்டு நாமும் இப்படியே நடந்து கொண்டால் என்ன, நாமும் இதையே உபதேசமாய் கருத்தில் கொண்டால் என்ன என்று எண்ணினவர்கள் அதையே தொடருகிறார்கள். அல்லேலூயா. இதனால சபையோட ஒரிஜினாலிட்டி இழந்து விட்டது. சபை அதனுடைய பலத்தை இழந்து விட்டது. அல்லேலூயா. ஆச்சரியப்படும் விதத்தில் இன்றைய பெந்தேகோஸ்து சபைகள் அத்தனையும் அதனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை இழந்து விசுவாசிகளை உலகத்துக்கு நேராக உலக தரிசனத்திலேயே ஊன்ற கட்டி கொண்டிருக்கிறார்களே ஒழிய விசுவாசிகளை பரலோக தரிசனத்துக்கு நேராய் அவருடைய கண்களை திருப்பிவிட அவர்கள் மறுக்கிறார்கள், அல்லது மறந்து விட்டார்கள், அல்லது செயல்படாமற் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கெல்லாம் பின்னால செயல்பட்டது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இதுக்கெல்லாம் பின்னால இருப்பது இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த உலகத்தை காண்பித்து உனக்கு தருகிறேன், என்னை சாஷ்டாங்க விழுந்து தொழுது கொள் என்று சொன்னவன் இவர்களிடத்தில் சொல்லாமல் இருந்திருப்பானா? கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசனங்களே அதற்கு சாட்சி. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாய் கூசாமல் சொல்லப்படுகிற பொய் தீர்க்க தரிசனங்கள் தான் இதற்கு சாட்சி. இவர்கள் தேவன் அனுப்பினதும் இல்லை, தேவன் இவர்களுக்கு தெரியவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நீயோ தேவனுடைய பிள்ளையே, இவர்களை விட்டு விலகு. அல்லேலூயா. லாஸ்ட் வசனத்தை வாசி. நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. நீயோ தேவனுடைய மனுஷனே, இப்படிப்பட்டவர்களை விட்டு வெளியே வா. இந்த பந்தா பிரசங்கி மரலை விட்டு வெளியே வா.
ஆரோக்கியமான உபதேசம் இல்லாத இடத்திலிருந்து வெளியே வா. நித்திய ஜீவனை குறித்த தரிசனத்தை உனக்கு காண்பித்து தராத இடங்களிலிருந்து வெளியே வா. நீ திரும்பி பாரு. ஆரோக்கியமான உபதேசம் பண்ணுகிற அநேக சபைகள் 50, 100, 25 ஆத்துமாக்களை வைத்துக் கொண்டு தேவனுக்கு உண்மையா இருக்கிற சபைகள் 1000, 10,000 இதே தமிழ்நாட்டில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிறது, ஆனால் ஆத்துமாக்கள் இல்லை. அங்கே சிந்திக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது, செயல்படக்கூடிய செய்திகள் இருக்கிறது, ஆனால் ஆத்துமாக்கள் இல்லை. என்ற ஜனங்களுக்கு அதுமே பிரியம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. தூங்கி கொண்டிருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தூங்காதவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய சபையில் ஒரு சகோதரி திருவாரூர் பட்டணத்துக்கு ஒரு காரியமாக போயிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஞாயிற்றுக்கிழமை உணர்வுகள் தூண்டப்பட்டது. சும்மா இருக்கக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்கிற சபைகள் இங்கே எங்கேயாவது இருக்கிறதா என்று பார்த்தார்கள். பக்கத்தில் ஒரு சபை இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அந்த சபைக்கு ஆராதனைக்கு போனார்கள். அது ஒரு சிறிய சபை, எல்லாம் சிறிதும் பெரிதுமாக ஒரு 50 பேர்கள் அங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தார்களாம். சாட்சியின் நேரம். அங்கே ஒரு பெண்மணி எழும்பி சாட்சி சொல்லுகிறாள். என்ன சாட்சி சொன்னாள்? இவள் சாட்சி சொன்ன எழும்பின உடனே பாஸ்டர் சொன்னாராம், நீ உட்காரு, நீ சாட்சி சொல்லக்கூடாது. அந்த பொம்பளை நின்று கொண்டே இருந்தது. அப்ப சொன்னா, நீ போன திருவிருந்தில் நீ பங்கெடுக்கவில்லை, நீ நடந்து முடிந்த திருவிருந்தில் பங்கெடுக்காத நீ எப்படி இன்றைக்கு சாட்சி சொல்ல முடியும்? இந்த சாட்சி உனக்கு இருந்திருக்குமானால் நீ அந்த திருவிருந்தில் பங்கெடுத்திருக்கலாமே. அப்ப சாட்சி இல்லாததனால் தான் நீ திருவிருந்தில் பங்கெடுக்கவில்லை. உன மனசாட்சி உன்னை திருவிருந்தில் பங்கெடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை. ஆகையால் நீ மனசாட்சியை சரிப்படுத்தி கொண்டு வந்து நீ சாட்சி சொல். என்ன அருமையான உபதேசம்! அந்த சகோதரி இதை என்னிடத்தில் அங்கிருந்தே போன் பண்ணி சொன்னார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்கள், உபதேசத்தில் நிறுத்தக்கூடிய தேவ மனுஷர்கள் 1000, 10,000 தேசத்தில் எழும்ப வேண்டும். தைரியம் இருந்தால் இன்றைக்கு 5,000, 10,000, 20,000 பேர் வைத்து நான் இவ்வளவு பெரிய சபையை நடத்துகிறேன் சொல்லுகிற ஒரு சபை தலைவனிடத்தில் சொல்லி பாருங்கள் இப்படி சொல்லுவதற்கு. உண்ட சீர்கட்ட காணிக்கை இங்கே வர வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? நீ கந்து வட்டிக்கு கொடுத்து சம்பாதிக்கிற பணத்தில் உள்ள தசம பாகம் எனக்கு தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? சொல்வதற்கு தைரியம் வருமா உனக்கு? நீ மோசடி செய்து சம்பாதிக்கிற பணத்தில் காணிக்கை நீ போடக்கூடாது என்று சொல்ல தைரியம் வருமா? அல்லது இதே போல ஒரு சாட்சி சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு தைரியம் வருமா? இன்றைக்கு அதான் சபை, அதான் பரலோக தரிசனத்தை ஊன்ற கட்டுகிற சபை. அங்கே 50 பேர் தான் இருக்க முடியும். ஆனால் நியரஸ்ட்ல அதுக்கு இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் மேபி 4,000, 5,000 விசுவாசிகள் உள்ள சபைகள் இருக்கக்கூடும். நான் இந்த உலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 57 ஆண்டுகளாக பெந்தேகோஸ்தே குடும்பத்தில் பிறந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 25 ஆண்டு காலமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அநேக 1000 சபைகளில் போய் கன்வென்ஷன் கூட்டங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ரெண்டாயிரத்தி 24-25 கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி அநேக கன்வென்ஷன் கூட்டங்களில் லாஸ்ட் டே
நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்டை குறித்து பேசுவேன். பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு வார்த்தை வசனம் இப்படி வரும், பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகுமரிகள் கடலில் பங்கடைவார்கள். பொய் பேசாதவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொன்னால், நம்முடைய சபையில நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். பலமுறை இதை கேள்வியை கேட்டு உங்களிடத்தில் நான் பதிலையும் பெற்றிருக்கிறேன். மனம் திரும்பும்படி நான் எச்சரித்திருக்கிறேன். உங்களை போய் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேன். ஆனால் ஒரு நபராகிலும் தைரியமாய் நான் பொய் பேசாத தேவனுடைய பிள்ளை, உண்மை உள்ள பிள்ளை என்று சொல்லி ஒரு அல்லேலூயா சொன்னதை நான் இதுவரையும் காணவில்லை. ஏன் சபை தலைவனே, நீ அதை உன் ஜனத்துக்கு கற்றுக் கொடுக்க கூடாதா? சபை அதன் ஆரோக்கியத்தை இழந்து விட்டது. பொய் சொல்லுவது நரகத்தில் தள்ளக்கூடிய பாவம் என்று சபைக்கு இன்று வரைக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை சபை தலைவர்கள். அதுதான் சபை அதை ஆரோக்கியத்தை இழந்து விட்டது. சபை அதை பலத்தை இழந்து நிற்கிறது. இன்றைக்கு கொலை செய்வது பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க, களவு செய்வது பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க, விக்கிரகாராதனை செய்வது பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க, விபச்சாரம் பாவம்னு சொல்லி கொடுத்தாங்க. அடே, பொய் சொல்வது பாவம்னு ஏன் சொல்லி கொடுக்கல? ஹல்லேலூயா. அது உனக்கு ஆபத்து வரும், உனக்கு தெரியுதில்ல. நான் அதை கட்டாயப்படுத்தி அந்த வார்த்தையை ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கமாக பண்ணக்கூடுமானால் 5000 மேபி 3000 மாறிவிடும். எப்படி 5000 எத்தனாயிரம் மாறிவிடும்? 3000 மாறிவிடும். 2000 காணப்படாமற் போகும். அந்த ஆபத்து எனக்கு வேண்டாம். நீ பேசப்பா, எனக்கு ஏன் வம்பு? அல்லேலூயா. கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும், கணக்கு கேட்க வேண்டிய காலம் உண்டு. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 5000 தந்தவருக்கு 5000 கணக்கை கேட்பார், 10000 தந்தவர் 10000 கணக்கை கேட்பார், 50 கொடுத்தவனுக்கு 50 கணக்கை தான் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இந்த கடைசி காலத்தில் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனை இருக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக சிலுவையில் ஒப்பு தந்தாராம். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பொல்லாதவன், பயங்கரமானவன். ஜாக்கிரதையாயிருந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:18 முதல் 20 வசனங்களை வாசியுங்கள். 1 யோவான் 5:18 முதல். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். போதுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தேவனுடையவர்கள், சத்தியத்தை விரும்புகிற நாம் தேவனுடையவர்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை பிரசங்கிக்கிற நாம் தேவனுடையவர்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா நான் நம்ம தேவனுடையவர்கள், நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. சொல்லுங்க, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. இந்த கடைசி கால மனிதர்களோட வேஷம் நான் தரிக்க கூடாது. பார்த்து சொல்லுங்க, நான் பாவம் செய்யக்கூடாது. மறுபடியும் சொல்லுங்க, நான் பாவம் செய்யக்கூடாது. ஏங்க அதே வருத்தமா இருக்கு போல இருக்கு. சொல்றதே இவ்வளவு வருத்தம்னா அப்போ செயல்படுத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதே இவ்வளவு கடினமா நமக்கு தெரியும் போது
அதை செய்யாம செயல்படுத்தணும்னா எவ்வளவு பாடுபட வேண்டி வரும். ஹலோ, அப்படியே முகத்தில் பரஸ்பரம் பார்த்து தைரியமா பரஸ்பரம் கையை கொடுத்து சொல்லுங்க, நான் பாவம் செய்யக்கூடாது. ஆள் இல்லாத பக்கம், ஆள் இருக்கிற பக்கத்தில் கையை கொடுங்க. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்கிறவன் யாரா? பிசாசினால் உண்டாகும் இப்பிரபஞ்சத்தின் மகன் அவன். நாம் இப்பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்க கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தை வரவேற்க வேண்டும். ஆரோக்கியமான உபதேசம் பேசும்போது குத்தி பேசினார்னு சொல்லக்கூடாது. என்ன பேசினாருன்னு? குத்தி பேசினார்னு சொல்லக்கூடாது. குத்து தான் பேச்சு. பிரசங்கம் பண்ணும்போது ஆரோக்கியமான பிரசங்கம்னா குத்தணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? குத்தணும். குத்துனாதான் அது ஆரோக்கியமான பிரசங்கம். அல்லேலூயா. பொய் பேசுகிறவனை பார்த்து, உங்களை போல உண்மை உள்ள இந்த உலகத்திலேயே இல்லையே பிள்ளை. எப்படி? உங்களை போல உண்மை உள்ளவங்க இந்த உலகத்திலே இல்லையே. ஐ லவ் யூ, ஐ லைக் யூன்னு சொன்னா வாய் எடுத்தா பொய் இல்லாம சொல்ல மாட்டேன். அவனை பார்த்து சொல்றது, உங்களை போல உண்மை உள்ள ஒரு ஆள் எனக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். நம்மகிட்ட நடக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மகிட்ட என்ன செய்யாது? நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 6:22 வாசிங்க. ரோமர் 6:22. இப்போது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாவது உங்களுக்கு கிடைக்கிற பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய செய்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இந்த மாயபுரி உலகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுத்து சத்தியத்திலே விரும்பி சத்தியத்தை ஆராதித்து பரலோக தரிசனம் பெற்ற ஜனங்களுக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தம், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 1:13 வாசிங்க. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. நம்ம எங்க இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்? இருளின் அதிகாரத்திலிருந்து. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருக்கு இன்னும் ஒரு பேர் உண்டு, இருள். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய அதிகாரத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்தரிக்கிறோம். யோவான் 8:36. குமாரன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். நம்ம யார் விடுதலையாக்கி இருக்கிறார்? குமாரன் விடுதலையாக்கி இருக்கிறார். யோவான் 8:32. வசனத்தால் நம்மை விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக்கினார்? வார்த்தையினால் தேவன் நம்மை விடுதலையாக்கினார். நாம் விடுதலை பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், இப்பிரபஞ்சத்தின் வேஷத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி சாய்க்க வேண்டும். ஆமென். சத்தியத்துக்குள் வாழ வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷம் தரிக்க கூடாது. தேவ பக்தியின் வேஷம் தரிக்க கூடாது. ஆரோக்கியமான தேவ பக்தி உடையவர்களாக இருக்கணும். பக்தியின் வேஷம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். பக்தி உடையவர்கள் ஆண்டவருக்கு பிடிக்கும். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்புவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆரோக்கியமான உபதேசங்கள் கேட்கும்போ
குத்து பிரசங்கம், அந்த பிரசங்கம் இந்த பிரசங்கம்னு சொல்லி இடறீங்கன்னா அதுக்கு பின்னால இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய அம்பு மேல எய்யப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு என்னோடு பேசினீரே, என் பாவங்களை எனக்கு சுட்டி காண்பித்தீரே, என்னுடைய சூழ்நிலைகளை எனக்கு அறிவித்த உமக்கு நன்றி என்று நீ சொல்லுவாயானால் நீ ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளை என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வரவேற்கிறதுக்கு 1000 சபைகள் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பொழுதே அதில் வேலையே அதான். புதிய சபை உருவாக்குவதற்கு பதிலாக உடைத்து உருவாக்குறதா இப்பொழுது ட்ரெண்டா இருக்கிறது. புதிய சபையை கண்ணீரில் உருவாக்க வேண்டிய ஊழியர்கள், கண்ணீரில் புதிய சபைகளை கட்ட வேண்டிய ஊழியர்கள் இந்த கடைசி காலத்தில் உடைத்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ தரிசனம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதுக்கெல்லாம் பின்னால இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் உண்டு என்பதை திட்டவும் தெளிவுமாய் சபைக்கு நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய தந்திரங்களிலிருந்து ஜனங்களாயிருக்கிற நீங்கள் விடுதலை அடைய வேண்டும். அவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்பு கொடுக்க கூடாது, வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க விரும்பணும், ஆரோக்கியமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஆரோக்கியமான உபதேசத்தை வாஞ்சிக்க வேண்டும், ஆரோக்கியமான உபதேசத்துமே பிரியம் கொள்ள வேண்டும். ஓ, கண்டித்து உணர்த்துகிற உபதேசத்துக்காய் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஐயோ, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும் என்று சொல்லி உன்னை தலையை குனிந்து காண்பித்து கொடுக்கணும். தலையை குட்டுங்க, குட்டுங்க. ஆண்டவரே, நீதிமானை கொண்டு என் தலையை குட்டுங்க, என் பாவத்தை எனக்கு உணர்த்தி தாரும் என்று தேவனுடைய மனுஷன் சங்கீதக்காரன் புலம்புறது போல, ஓ, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும் என்று நீ கதறுகிற தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. மறுபடியும் சிக்கிக் கொள்ளாது, மறுபடியும் பாவத்தில் சிக்கிக் கொள்ளாது, மறுபடியும் உலகத்தில் சிக்கிக் கொள்ளாது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய தந்திர வலைகளில் விழுந்து விடாதிருங்கள். ஆரோக்கியமற்ற உபதேசத்தை வெறுத்து தள்ளுங்கள். சாயம் பூசுகிற பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆராதனை ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு சினிமா நடிகர்களுடைய பாடல்களை வரி மாற்றி, வேத வசனங்களை போல மாற்றி, அவர்களுடைய ராகங்களை மாற்றி, இன்றைக்கு தேவனை புகழ்ந்து பாடுகிற பாடல் என்று சொல்லி தாறுமாறான பாடல்கள் என்ற மக்கள் அதை ரொம்ப விரும்புகிறார்கள். சினிமா பார்த்து பழகி, சினிமாவில் பிறந்து சினிமாவில் வாழுகிற தமிழ்நாட்டு மக்கள் அதை ரொம்ப விரும்புகிறதுனாலே இன்றைய ஊழியர்கள் எல்லாம் ஜனங்களை வசப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட பாடல்களை உருவாக்கி பாடுகிறார்கள். ஜனங்கள் ஈசல் பக்கி போல, ஈசல் பூச்சி போல போய் புகுந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் சபை என்று சொல்லி அங்கே உபதேசம் இல்லை, அங்கே ஹல்லேலூயா வார்த்தை இல்லை, கடிந்து கொள்ளுதல் இல்லை, கண்டனம் பண்ணுவதில்லை, உபதேசமும் அங்கே இல்லை. ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு துதி, ஹல்லேலூயா போதும் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். சபையே, கடைசி காலம் இது. மனுஷகுமாரன் வெளிப்படுகிற கடைசி காலம். ஆரோக்கியமான உபதேசத்தை தள்ளிவிடாதே. இந்த பிரபஞ்சத்தின் வேஷத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி கொள்ளும்படியா, உன்னை ரட்சித்து வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் என்பதை நீ மறந்து விடாதே. ஒப்பு கொடுங்க. வசனம் பேசும்போதும் இருதயத்தை துளைக்கிறதா? வசனம் உன் இருதயத்துக்குள் ஊடுருவி போகிறதா? கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கிறவனுடைய மேய்ப்பன் உன்னை குறிவைத்து தாக்கினதல்ல அது. ஒருவேளை உன்னுடைய காரியங்கள் அவருக்கு தெரிய வந்திருந்தா கூட அந்த வார்த்தை உனக்கு நேராய் பரிசுத்த ஆராதனையில் வருகிறது என்று சொன்னால் நீ எச்சரிப்படையும்படி பரலோகத்திலிருந்து தேவனான உனக்கு தூது அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அதுதான் சான்று. நீயோ
என்னை குத்துகிறார்கள் என்று உன்னை வெறுப்படைய செய்து கொண்டிருக்கிறாய். ஏன் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுடைய வலையில் நீ சிக்கிவிட்டாய். அவனுடைய கண்ணியில் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். வெளியே வா, கண்ணி அறுபடட்டும், வலைகள் அறுபடட்டும். வெளியே வா, வெளியே வா மகளே, வெளியே வா மகனே. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொண்டு ஆண்டவருடைய பாதங்களுடைய பாதபடிகளை தாழ்ந்திரு. நம்முடைய நாட்டில் நல்ல சபைகள் எழும்பட்டும். கரங்களை உயர்த்தி எல்லாரும் நம்முடைய தமிழ்நாட்டுக்காய் செபிப்போமே. நம்முடைய தமிழ் சபைகளுக்காய் செபிப்போம். ஆரோக்கியமான உபதேசங்கள் உள்ள சபைகள் எழும்பட்டும். சத்திய சபைகள் எழும்பட்டும். சத்திய சபைகள் சினிமா பாடல்களுக்கு மெட்டு போட்டு சினிமா பாடல்களுடைய டூனில் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் மாறி பழைய ஆரோக்கியமான பாடல், பரிசுத்தவான்கள் கண்ணீர் அனுபவங்களில் எழுதி பாடின பாடல்கள் சபையில திரும்பி வரட்டும். அந்த பரிசுத்த ஆராதனை சபையில திரும்பி வரட்டும். அந்த சத்தியமுள்ள ஆராதனை திரும்பி வரட்டும். விரல் சுண்டுகிற பிரசங்கங்கள் சபைகளுக்குள் திரும்பி வரட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. விரல் சுண்டி பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் இன்னும் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வரட்டும். இன்னும் ஆண்டவர் எழுப்பி கொண்டு வரட்டும். ஆண்டவரை ரோல் மாடலாய் கொள்ளட்டும். இந்த நாட்டில் உள்ள சுவிசேஷர்களை ரோல் மாடலாய் விசுவாசிகள் கொள்ளாமல் ஆண்டவரை ரோல் மாடலாய் கொள்ளட்டும் சபை. கர்த்தரை ரோல் மாடலாய் கொண்ட சபைகள் இன்றைக்கு உயிர் பற்றி எழும்பி வரட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய மேய்ப்பன் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர் மரண பர்யந்தம் ஆரோக்கியமான உபதேசத்தில் நிலைத்திருக்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீதிமான் என்னை குட்டட்டும் என்று சொல்லுங்க. நீதிமான் என்னை குட்டட்டும், எனக்கு அறிவை உணர்த்தட்டும். என் தாயின் போதகத்தை நான் விரும்புகிறேன். என் தகப்பனுடைய உபதேசத்தை நான் பிரியப்படுகிறேன். கர்த்தாவே, ஜனத்தை ஆசீர்வதி. இந்த வார்த்தைகளால் இந்த மக்களை நீர் ஆசீர்வதியும். அவளை சிந்திக்க சொல்லும், சிந்தித்து செயல்பட வையும் ஆண்டவரே. இப்பிரபஞ்சத்தில் பொல்லாத இந்த பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படி இந்த கடைசி காலங்களில் எங்களுக்காய் வெளிப்பட்டீரே அப்பா. உம்முடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீரே. நீங்க என்ன சொன்னீங்கப்பா? நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் தானே சொன்னீங்க. நீங்கள் தான் அப்பா எங்களுடைய மாதிரி. உங்களை பார்த்து நாங்கள் வாழட்டும், உங்களை பின்பற்றி வாழட்டும் அப்பா. இந்த தமிழ்நாட்டிலே பந்தா பாஸ்டர்களை பின்பற்றாதபடி எங்களுடைய ஜனத்துக்கு கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனத்தை எங்களுக்கு ரோல் மாடலாய் ஜீவனை தந்த எங்களுடைய ஆண்டவருடைய நடக்கையை பின்பற்றி வாழ எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. என் பிள்ளைகள் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கூட இருங்கப்பா. ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சத்தமா இன்னொன்னு